இனி நம்ம ஹாண்ட் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான சைக்கோ கில்லர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு 5 பேர் ஹாலோவீன் அன்னைக்கு பேய் வீட்டுக்குள்ள போறாங்க. இவங்க அந்த வீட்டுக்குள்ள போனக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க பயங்கரமான சைக்கோ கில்லர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. சோ அந்த இடத்துல இருந்து எப்படி உயிரோட தப்பிச்சு வராங்க அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. படத்தோட ஸ்டார்டிங்ல ஹாலோவீன் டேவை காட்டுறாங்க. அந்த அன்னைக்கு நம்ம ஹீரோனியோட வீட்டு வாசல்ல யாரோ பம்ப்கின் எரிஞ்சிட்டு போறாங்க. அப்படியே நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி பேர் ஹார்பர். அவங்க கண்ணுல பயங்கரமா அடிபட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ஹார்பரோட பாய் ஃப்ரெண்டு தான் ரொம்பவே ரூடா நடந்துப்பான். ஹீரோனியோட ஃப்ரெண்ட் பெய்லி இருந்துட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் நம்ம வீட்டு வாசல்ல பம்ப்கின் எரிஞ்சிட்டு போறான், இது யார் க்ளீன் பண்றது, அவன் தான் ட்ரக்குக்கு அடிக்டா இருக்கான்னு தெரியுதுல, அவன் எதுக்கு நீ லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனியை பயங்கரமா திட்டுறாங்க. நம்ம ஹீரோனி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேச்சுலரா தங்கிட்டு இருக்காங்க ரூம் எடுத்து. பெய்லி இருந்துட்டு ஹார்பரோட மோதிரத்தை போட்டு பார்க்க அது எங்க அம்மாவோட மோதிரம் தொடாத அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹார்பரை ஹாலோவீன் பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல நேத்தன் ஒரு பையனையும் மீட் பண்றாங்க. பேசி கொஞ்ச நேரம் கூட ஆகல, பயங்கரமா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோனிக்கு அவன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது, என்னோட காஸ்டியூம் கண்டுபிடின்னு சொல்லிட்டு. சரி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி போகும்போது கேட்டுக்கு வெளியே யாரோ ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோனிக்கு அள்ளு விட்டுருது, யாராவன்னு சொல்லிட்டு அப்படியே நேத்தன் பின்னாடி கூப்பிட திரும்பிட்டு மறுபடியும் திரும்பினா அந்த உருவம் காணாம போயிருது. நம்ம ஹீரோனிக்கு தனியா போக பயமா இருக்கிறதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம நைட் என்ன பண்ணலாம், என்ன பிளான் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஊர் எல்லையில ஹண்டட் ஹவுஸ் கட்டியிருக்காங்களாமா, அங்க போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனிக்கு யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது. ஏன்னா யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தோணுது, அதனால வண்டி ஓரம் கட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது ஓரம் கட்டிட்டு போட்டா பின்னாடி வந்த வண்டியை காணோம். வண்டி வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஹண்டட் ஹவுஸ் லைட் எரியுது. ஒரு வழியா ஹண்டட் ஹவுஸ் கிட்ட வந்துட்டேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போறாங்க. அந்த இடத்துக்கு போனதுமே ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க உள்ள போறதுக்கு. அந்த இடத்துல கோமாளி வேஷம் போட்டு ஒருத்தர் இருக்கான். எங்களுக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்ல அவன் எதுவுமே பேசாம நின்றுட்டு இருக்கான். அவன் 2 கையை காமிச்சு 2ல ஏதோ ஒன்று தொடுங்க அப்படின்னு சொல்றான். பெய்லி போய் ஒரு கையை தொடுறா, அதுல எதுவுமே இல்ல. இன்னொரு கையை தொடுறா, அதுலயும் எதுவுமே இல்ல. என்ன நக்கல் பண்றியா அப்படின்னு கேட்க அவளோட கழுத்துல இருந்து ஒரு சாவி எடுத்து கொடுப்பான். அந்த சாவியை வச்சு சைடுல இருக்க பாக்ஸ் திறந்தா அதுல ரூல்ஸ் பேப்பர் இருக்கு. அதுல ஒரு 3 ரூல்ஸ் போட்டிருக்கு. ரூல் நம்பர் 1, மார்க் பண்ண பிளேஸ்ல மட்டும்தான் நடக்கணும், வேற எந்த எச்சு பண்ணாட்டி வேலை எல்லாம் பார்க்க கூடாது. ரூல் நம்பர் 2, உள்ள நடிச்சிட்டு இருக்க ஆக்டர்ஸ் மேல நீங்க கை வைக்க கூடாது. ரூல் நம்பர் 3, உங்களோட செல்போன்ஸ்ல இந்த பாக்ஸ்லயே போட்டுட்டு போயிடணும். இந்த 3 ரூல்ஸ்க்கு ஓகேனா நீங்க சைனை போடுங்க அப்படின்னு சொல்ல முன்னாடி அந்த பேய் வீட்டுக்குள்ள போயிருப்பாங்களே ஒரு கும்பல், அதுல ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. பா அந்த இடம் வேற லெவல்ல இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே சைனை போட்டு ஹண்டட் ஹவுஸ்குள்ள போறாங்க. அப்படியே பேய் வீடு மாதிரி பயங்கரமா செட்டுலாம் போட்டு வச்சிருக்காங்க. எனக்கெல்லாம் பேயை பார்த்து பயமே இல்லை தெரியுமா அப்படின்னு குண்டம் பேசிட்டே திரும்பும் போது பின்னாடி எலும்பு கூட வந்து பயமுறுத்துது. செம்மையா பயந்துடுறான். நான் பயப்பில்லையே, சும்மா நடிச்சேன் அப்படின்ட்டு உள்ள போறான். அப்படியே உள்ள வந்தா சைக்கோ கில்லர்ஸோட பேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு செட்டப் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல சூனியக்காரி மாஸ்க் போட்டு ஒருத்தன் நிக்கிறான். இவங்கள பார்த்ததுமே ஒரு கவரை தூக்கிட்டு வரான். அந்த கவரை ஓபன் பண்ணா உள்ள ஒரு பொண்ணு இருக்கா. என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அவன் நல்லா கம்பியை நல்லா பழுக்க காய்ச்சி அப்படியே கண்ணத்துல வைக்க அப்படியே போக வந்து மறைச்சுக்குது. போக போனதுமே அங்க எதுவுமே இல்ல. பா என்ன ரியலிஸ்டிக்கா பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறானுங்க. அந்த இடத்துல நாட் சேஃப் சேஃப்னு சொல்லிட்டு 2 வழி இருக்கு. 2 வழியில டீமா பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வழியிலும் போயிடுறாங்க. நேத்தன், பெய்லி, ஏஞ்சலா வந்து சேஃப்ல போறாங்க. நம்ம ஹார்பர், எவன், மேல்ரி வந்து நாட் சேஃப்குள்ள போறாங்க. நாட் சேஃப்ல போயிட்டு இருக்கும்போது ஃபுல்லா சிலந்தி விலகலா கிடக்கு. அதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கும்போது ஒரு 3 கதவு இருக்கு. அந்த 3 கதவுல ஃபர்ஸ்ட் கதவை திறக்கிறாங்க, ஒண்ணுமே இல்ல. செகண்ட் கதவை திறக்கிறாங்க, அதுலயும் ஒண்ணுமே இல்ல. தேர்டு கதவை திறக்கிறாங்க, அதுலயும் ஒண்ணுமே இல்ல. என்னடா போறக்கு ஒரு வழி கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேர்டு கதவை மூடும் போது உள்ள ஏதோ டோர் திறக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. கதவை திறந்து பார்த்தா உள்ள டோர் போட்டி இருக்கு. மறுபடியும் கதவை மூடும் போது உள்ள டோர் திறக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. இதுக்குள்ள போனாதான் போக முடியும் போலன்னு சொல்லிட்டு எவன் ஃபர்ஸ்ட் உள்ள போறான். காய்ஸ் நான் வந்துட்டேன் நீங்க வாங்க அப்படின்னு சொல்ல செகண்ட் நம்ம ஹீரோனி போறா. தேர்டு நம்ம மேல்ரி போறா. உள்ள போய் நின்னதுமே எதுவுமே ஆகல. எனக்கு ஒர்க் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நின்றுட்டு இருக்கும்போது சின்னதா ஏதோ ஒரு கதவை திறக்குது. அதுக்குள்ள இருந்து நிறைய ஸ்பைடர்ஸா வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து பயந்துடுறா. பயப்படாது, உண்மையான ஸ்பைடர்ஸ் கிடையாது, போலியான ஸ்பைடர்னு சொல்றான். அந்த இடத்துல ஒரு டனலாட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏவன் உள்ள போறான். பின்னாடியே நம்ம ஹீரோனி போறா. தேர்ட் மேல்ரி வரா. நம்ம ஹீரோனி டனல் வழியா போயிட்டு இருக்கும்போது சைல திரும்பி பார்த்தா அந்த டனல்குள்ள வேற யாரோ போயிட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேரும் டனல் விட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம மேல்ரிய காணோம். அப்படியே இங்க சேஃப்குள்ள போனவங்களை காட்டுறாங்க. அங்க ஒரு டபுள் சைடு மிரராட்ட இருக்கு. அதுல போய் போஸ் கொடுத்து விளையாண்டு இருக்காங்க. அங்க இருக்க மிரர்ல எலும்பு கூடு பிக்சர் இருக்கும். அந்த பிக்சர்ல ஹோல் ஷாட் இருக்கும். அந்த ஹோல்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆஞ்சலா கை விடுறா. உள்ள பொம்மை கடல் இருக்கு. செகண்ட் நம்ம நேத்தன் கை விடுறான். உள்ள ஏதோ ரவுண்டா இருக்குப்பா அப்படின்னு சொல்றான். பார்த்தா கிரேப்ஸ். தேடா பெய்லி போய் ட்ரை பண்றா. உள்ள இருக்கிறது எட்ட மாட்டேதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. உள்ள இருக்கிறது எட்ட மாட்டேதுன்னு சொல்லிட்டு கையை வெளியே எடுத்து அவளோட மோதிரத்தை காணோம். போச்சு, இது ஹார்பரோட அம்மாவோட மோதிரம். இது நான் தொலைச்சிட்டேன்னு தெரிஞ்சா ஹார்பர் என்ன
வச்சிருவான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹோல்ஸ்குள்ள கை விட்டு மோதிரத்தை தேடிட்டு இருக்கா. இரு நானும் தேடுறேன்னு சொல்லிட்டு நேத்தனும் தேடிட்டு இருக்கான். நேத்தன் இருந்துட்டு ஐயோ என்னோட கை உள்ள மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் பண்ணிட்டு இருக்க. உண்மையில பெய்லியோட கை உள்ள மாட்டிக்கிச்சு. அப்படியே கஷ்டப்பட்டு கையை வெளியே எடுக்கிறாங்க. கையில யாரோ அறுத்திருக்காங்க. இங்க மேல்ரிய காணன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது ஹோல்ஸ்குள்ள வந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு அவனே இறங்குவான். என்னோட ஃப்ரெண்டு உள்ளதா இருந்தா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் எதுவுமே பேசாம முன்னாடி நோக்கி போங்க அப்படிங்கிற மாதிரி சைக்கிளே சொல்லுவான். இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி போயிட்டு இருக்க. ஒரு கதவு இருக்கு. அந்த கதவுக்குள்ள யாரோ ரம்பத்தை வச்சு அறுக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அந்த கதவை திறந்தா ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ்குள்ள குதிச்சதுமே வேற ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க. அந்த இடத்துல எவனோ சைக்கோட்ட மாஸ்க் போட்டுட்டு ரம்பத்தை வச்சு அலைஞ்சிட்டு இருப்பான். குண்டுன்னு அப்படியே அறுக்கிற மாதிரி வர அவன் பயந்து போயிடுறான். என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள வந்து பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. கதவை மூடாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல கதவு மூடிடும். அந்த இடத்துல பெய்லி ரொம்பவே முடியாம உட்காந்து கிடப்பா. ஆமா மேல்ரி எங்க அப்படின்னு கேட்க நம்ம ஏதோ டிராப்ல மாட்டிக்கிட்டோம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஒரு ஸ்கிரீன் விலகுது. அந்த இடத்துல சூனிகாரி மாஸ்க் போட்டு ஒருத்தன் நிக்கிறான். அவன் அப்படியே ஒரு பார்சலாட்ட தூக்கிட்டு வந்து ஓபன் பண்ண உள்ள மேல்ரி இருக்கா. அப்படியே ஒரு கம்பி நல்லா பழுக்க காய்ச்சி அவங்க கண்ணு முன்னாடியே மண்டையில சொருக கரெக்டா ஸ்கிரீன் க்ளோஸ் ஆயிரும். அங்க இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே அரண்டு போய் நின்றுட்டு இருப்பானுங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நமக்கு இப்போ போன் தேவை அட்டாச் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எல்லா போனுமே அந்த பாக்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போய் ஆகணும். ஏதாச்சும் வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஒரு டோர் திறக்குது. அதுலயே நம்ம போக கூடாது. நம்ம எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சாகணும். வேற ஒரு வழி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு டோர் பூட்டி இருக்கும் இல்லையா. அந்த டோர் ஹேர் பின்ன வச்சு தான் திறக்க முடியுதான்னு பார்த்துட்டு இருக்காங்க. திறக்க முடியல. இப்ப திறந்துச்சுல டோர். அந்த வழியா போய் ஏதாச்சும் வழி கிடைக்குதான்னு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு நேத்தன் கிளம்புறான். டோரை உடைக்கிறதுக்கு ஏதாச்சும் டூல்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எவன் தேடிட்டு இருக்கான். கீழே குனிஞ்சு அப்படியே இந்த ஸ்கிரீன் லைட்டா விலகி பார்க்க உள்ள ஒரு மெட்டலாட்டம் இருக்கு. அந்த மெட்டல் எடுக்கிறதுக்காண்டி ஏஞ்சலாவும் எவனும் ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு நேத்தன் உள்ள போனா இல்லையா. உள்ள நிறைய பேர் வெள்ளை கலர் துணி போட்டு நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னொருத்த வெள்ளை கலர் துணியை போட்டு நடந்து போயிட்டு இருக்க. இல்ல உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை அப்படின்னு சொல்றான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நேத்தன் பக்கம் வந்து சரி வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். இந்த இடத்துல அந்த கம்பி எடுக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏஞ்சலா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி இந்த கம்பி எடுக்கலான்னு போவ அந்த சூனிகாரி மாஸ்க் போட்டவன் ஏஞ்சலோட கையிலேயே மிதிப்பான். அந்த சாக்குல நம்ம எவன் வந்து அந்த கம்பி எடுத்துருவான். அந்த கம்பி வச்சு அந்த கதவை திறக்க முடியுமான்னு பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு நேத்து அந்த பேய் வேஷம் போட்டவனை கூட்டிட்டு வரான். அந்த பேய் வேஷம் போட்டவனும் உங்களுக்கு ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமா நடந்துக்கிறான். அங்க இருக்கவங்க சேர்ந்துலாம் மிரட்டுறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற இல்லைன்னா உன்னை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட சரி நான் தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்கிட்ட நிறைய கீஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். அந்த கீஸை வச்சு கதவை திறந்து வர வழியில எக்ஸிட் டோரை பார்த்துருப்பாங்க. அந்த வழியா போறாங்க. அப்படியே இந்த எக்ஸிட் டோரை திறந்து பார்த்தா அங்க வழியே கிடையாது. முட்டு சந்து. நீங்க வெளியே போகணும்னா வந்த வழியில தான் போகணும் அப்படின்னு பேய் மாஸ்க் போட்டவ சொல்றான். இவங்க உள்ள ஒரு டனல் வழியா தானே வந்திருப்பாங்க. அந்த டனல் வழியா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எவன் உள்ள போறான். அந்த கோஸ்ட் வேஷம் போட்டவன் கண் பார்வையில இருக்கணும் நீ செகண்டா போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை செகண்ட் அனுப்பிடுறாங்க. தேடி நம்ம ஹீரோ உள்ள போக அந்த கோஸ்ட் வேஷம் போட்டவன் வெளியே போனதுமே ஒரு பலகை வச்சு அந்த வழியை அடைச்சிடறான். மாஸ்க் போட்டவன் ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இருக்கான். நம்ம நேத்தன் வெளியே வர ட்ரை பண்றான். அவனால முடியல. இவங்க 3 பேர் வெளியே இருப்பாங்க இல்லையா. பின்னாடி இருக்க கதவுல ஏதோ சவுண்ட் கேட்கும். நம்ம ஹீரோனி போய் அதை திறக்க விடாம பாத்துப்பாங்க. அந்த கதவை உடச்சிட்டு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டவன் வெளியே வருவான். ஃபர்ஸ்ட் நம்ம பெய்லி வேகமா அந்த டனலுக்குள்ள போயிருவா. செகண்ட் நம்ம ஆஞ்சலா உள்ள போலான்னு பார்க்க அந்த மாஸ்க் போட்டவன் ஆஞ்சலாவை காலை பிடிச்சி வெளியே இழுத்து மண்டை மேல கம்பி சொருவி சாவடிக்கிறான். அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோனி உட்காந்துட்டு இருப்பாங்க. பயந்து போய் நம்ம ஹீரோனியை இன்னொரு வழியா ஓடுவாங்க. வேகமா ஓடி போய் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல இருப்பாங்களே அந்த இடத்துக்கு போய் அந்த கதவை லாக் பண்ணிப்பாங்க. இப்ப பெய்லி டனலுக்குள்ள போயிட்டு இருக்க நேத்தன் கத்துற சவுண்ட் கேட்கும். நேத்தன் பார்த்தனா ஏதோ ஒரு கதவு திறந்து டனலுக்குள்ள இருந்து வெளியே விழுந்துருவான். ஒருவேளை எவன் ரூட்லாம் கண்டுபிடிச்சு அப்படியே வெளியே வந்துருவான் வீட்டு விட்டு. இவனோட போன் மாஸ்க ஏதோ கோமலி வேஷம் போட்டு எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். அவங்க போன்ல ஒவ்வொன்றா எடுத்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோனி அந்த ரூமுக்குள்ள இருக்க அந்த மாஸ்க் போட்டு ரூம் திறக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனி கஷ்டப்பட்டு டோரை இழுத்து பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சாவி உடஞ்சு உள்ளே மாட்டிக்கும். அவன் டோரை தந்து உள்ள வந்துருவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவன் ஹீரோனி கிட்ட வந்து என்னோட ஃபேஸை பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? என்னோட ஃபேஸ் ஏன் நான் காமிக்கிறேன்னா ஏன்னா நீ உயிரோடவே இருக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க கழட்டுறான். பார்த்தா மூஞ்சி ஃபுல்லா டாட்டு ஊட்டிட்டு பயங்கரமா இருக்கும் ஆள் பார்க்கவே. டாட்டு போட்டு அப்படியே நம்ம ஹீரோனி கொல்லான்னு வர பொம்மை கண்ணை வச்சு நேத்தன் டைவர்ட் பண்றான். அந்த சாக்குல நம்ம ஹீரோனி தப்பிச்சிடுறாங்க. எவன் வெளியே இருக்க மாஸ்க் போட்டு வந்துருவான். எங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம். இன்னும் அவங்க வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னோட ஃபேஸை பார்க்க ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்கிறான். இல்ல என்னோட வீட்டுக்கு போனா போதும் அப்படின்னு சொல்ல அவனோட வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறான். அப்படியே அவன் மாஸ்க கழட்டிட்டு எவனையும் போட்டு தள்ளிடுறான். மாஸ்க கழட்டினக்கு அப்புறம் பார்த்தா பார்க்கவே பயங்கரமா இருக்கான். இங்க நம்ம ஹீரோனி தப்பிச்சு வேகமா ஓடி வர நடுவுல ஒரு ரெட் கலர்ல பக்கெட் இருக்கு. அந்த பக்கெட்டுக்குள்ள போய் பார்த்தா ஃபுல்லா மனுஷங்க தோலா கிடக்கு. அந்த பக்கெட்டுக்குள்ள கை விட்டா உள்ள ஒரு லைட் இருக்கு. அந்த லைட் எடுத்ததுமே வாலி மேல போய் கரண்ட் ஆஃப் ஆயிரும். நம்ம ஹீரோனி இந்த டார்ச் லைட் அடிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க நம்ம நேத்து வந்துட்டு இருக்கும் போது ஹார்பரோட ரிங்கு கிடைக்குது. பார்த்தா எலும்பு கூடு பிக்சருக்கு பின்னாடி இருக்கான். ஃபர்ஸ்ட் சீன்ல எலும்பு கூடு பிக்சர்ல ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அது
அதுக்குள்ள கை விட்டு எல்லா பொருளும் எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கான் அங்க வச்ச பொருள் இருக்கு. அப்படியே நேரா வந்தனா ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல நம்ம ஹார்பரோட போன் இருக்கு. அந்த போன் எடுக்கலான்னு போக யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது. இவன் அப்படியே அந்த பின்னாடி இருக்க கவருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க அந்த ஜோக்கர் மாஸ்க் போட்டவன் வரான். இவன் அப்படியே சத்தம் போடாம நின்னுட்டு இருக்கான். பின்னாடி ஒரு வாலியாட்டம் இருக்கும், அதுல அவன் கால் இடிச்சிடும். அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஜோக்கர் மாஸ்க் போட்டவன் கிட்டக்க வருவான். நம்ம ஹீரோ மூச்சு கூட விடாம அப்படியே சைலண்டா இருக்க அங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஜோக்கர் மாஸ்க் போட்டவன் போயிடுறான். இப்பதான் நம்ம ஹீரோக்கு மூச்சே வருது. இங்க நம்ம ஹீரோ நீ மேல இருக்க படியில ஏறி போக மேல நிறைய ட்ராப் ஷாட் செட் பண்ணிருக்காங்க. அங்க அப்படியே கத்தி ஆணிட்டு நிறைய இருக்கும். நம்ம ஹீரோனி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊர்ந்து போயிட்டு இருப்பாங்க. அங்க ஒரு மாஸ்க் போட்டவன் நிப்பான். அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோனி பின்வாங்க, அவங்க காலில் ஆணி ஏறிடும். இங்க நேத்துனே அவன் அந்த மாஸ்க் போட்டவன் போயிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்து பார்க்க அவன் அங்கேயே தான் நிற்கிறான். எப்படி இவனை கொல்ல போறான்னு தெரியும். அதனால அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டு ஹார்பரோட போன் எடுத்து ஹார்பரோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப்னு சொல்லிட்டு லொகேஷன் அனுப்புறான். லொகேஷன் சென்ட் பண்ண சவுண்ட் வர மெசேஜ் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவன் துரத்த ஆரம்பிப்பான். அவன் தள்ளி விட்டு ஓடுவான். இங்க நம்ம ஹார்பரோட பாய் ஃப்ரெண்டுக்கு லொகேஷன் போக அந்த லொகேஷனை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோனி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனியோட காலில் ஆணி குத்தி பயங்கர வழியில இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல கண்டு கட்டின தூரத்துல ஒரு கதவாட்டம் இருக்கு. அந்த கதவுக்குள்ள போனா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊர்ந்து போயிட்டு இருக்க அந்த மாஸ்க் போட்டு அந்த கதவு மூடுற கண்டு கயிறு எடுத்துட்டு இருக்கான். அப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனோட கை வந்து ஒரு பசையில ஒட்டிக்குது. அவன் வர சீக்கிரம் கதவு மூடுற கண்டு அந்த கயிறு அறுத்துட்டு இருக்கான். அதனால நம்ம ஹீரோனி கஷ்டப்பட்டு அந்த கையை எடுக்கும் போது அவங்க கையில இருக்க தோல்லாம் பிஞ்சு பயங்கரமா வலிக்குது. அப்படியே நம்ம ஹீரோனி ஊர்ந்து ஊர்ந்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அவன் கரெக்டா கயிறு அவுத்து விட அந்த கதவை மூடுறதுக்கும் நம்ம ஹீரோனி வெளியே போறதுக்கும் ஜஸ்ட் மிஸ். இப்ப உள்ள போன எஸ்கேப் ரூம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரூம்குள்ள போயிட்டு கதவை திறக்க முடியாத மாதிரி டேபிள் வச்சு மட்டும் கொடுத்துடுறா. அந்த ரூம்குள்ள இருக்க செவுத்துல ஏதோ ஒன்று எழுதி இருக்கு. அது தலையில் எழுதி இருக்கு. அதனால நம்ம ஹீரோனி கண்ணாடி வச்சு ரிவர்ஸ்ல பாக்குறாங்க. அதுல நீங்க எஸ்கேப் ரூம் விட்டு வெளியே தப்பிக்கணும்னா ஒரு கீயை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோனி அந்த கீ எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. ஒரு டிரால ஏதோ ஒரு கலர் பேப்பர் ஆட்ட இருக்கு. அந்த பேப்பர் தான் எல்லா செவுத்துலயும் ஒட்டி வச்சிருக்காங்க. சோ அந்த செவுத்துக்குள்ள ஏதோ ஹிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா செவுத்தையும் தேடிட்டு இருக்க ஒரு பேப்பர் மட்டும் சரியா ஒட்டாம கிடக்கும். அந்த பேப்பரை உரிச்சு பார்த்தா உள்ள ஏதோ எழுதி இருக்கும். அது கண்ணாடி வச்சு ரிவர்ஸ்ல பார்த்தா எல்லா பொம்மைகள்லயும் பாருங்க அப்படின்னு எழுதி இருக்கும். நம்ம ஹீரோனி எல்லா பொம்மையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க கழட்டிட்டு. ஒரு பொம்மையோட மண்டையில ஏதோ ஒரு சீட்டாட்டம் இருக்கும். அந்த சீட்டை கண்ணாடி வச்சு ரிவர்ஸ்ல பார்த்தா உங்க பெட்டிக்கடியில ஏதோ ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோனி கொஞ்சம் கொஞ்சமா பயந்துட்டே பெட்டிக்கடியில போறாங்க. உள்ள ஒரு வீடு பொம்மையாட்டம் இருக்கு. அந்த வீடு பொம்மையை கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி விட்டா அதுல இருக்க கதவை திறக்கும். நம்ம ஹீரோனி கொஞ்சம் கொஞ்சமா ரோல் பண்ணி உள்ள இருந்து ஒரு கீ எடுக்கிறாங்க. கரெக்டா கீ எடுத்ததுமே அந்த மாஸ்க் போட்டுவன் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துட்டான். உள்ள வந்துட்டு நீ எங்க இருக்க, என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்க நம்ம ஹீரோனிக்கு அவங்க பழைய நினைவுகள் வருது. அவங்க அப்பா இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோனியை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாங்க. இவங்க அப்பாவுக்கு பயந்துட்டு நம்ம ஹீரோனி எப்பவுமே பெட்டுக்கடியில போய் ஒளிஞ்சுப்பா. அவங்க அம்மாவை போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாரு அவங்க அப்பா. அப்படியே நம்ம ஹீரோனி பெட்டுக்கடியில பயந்துட்டே உட்காந்துட்டு இருக்க அந்த சைக்கோ கில்லர் கொஞ்சம் கொஞ்சமா பெட்டுக்கு கீழே வருவான். அவன் கரெக்டா குனிஞ்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோனி அவங்க கையில இருக்க சாவி எடுத்து கண்ணிலேயே குத்திடுறாங்க. அப்படியே வழியில துடிச்சிட்டு இருக்க கேப்ல அந்த சாவியை போட்டு அந்த கதவை திறந்துடுறாங்க. அந்த கதவை திறந்ததுமே முன்னாடி ஒரு துப்பாக்கியாட்டம் இருக்கும். அந்த துப்பாக்கி சுட்டு நம்ம ஹீரோனி கீழே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோனி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊர்ந்து போயிட்டு இருக்கு. அந்த மாஸ்க் போட்ட வந்து நம்ம ஹீரோனியை பிடிச்சிடுறான். நம்ம ஹீரோனியோட கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனி அந்த துப்பாக்கி பாக்குறாங்க. அந்த துப்பாக்கி ஒவ்வொரு 20 செகண்டுக்கு ரீலோட் ஆகி மறுபடியும் சுடும். அதனால நம்ம ஹீரோனி அவனோட கண்ணில் கை விட்டு பிரஸ் பண்ணும்போது அவன் வலி தாங்காம எந்திரிப்பான். அப்ப அந்த துப்பாக்கி சுட்டு அவன் இறந்து போயிடுவான். அப்படியே நம்ம ஹீரோனி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்து அந்த துப்பாக்கி அந்த சைடு போய் ரீச் ஆயிருவாங்க. கரெக்டா அப்ப எல்லா லைட் ஆன் ஆயிரும். இங்க ஜோக்கர் மாஸ்க் போட்டு அவங்க கார் எல்லாம் உடச்சு உள்ள போய் ஏதாவது கிடைக்குதான்னு பாத்துட்டு இருக்கான். அப்படியே வெளியே வந்து ஒரு ரூம்குள்ள போறான். அந்த ரூம்குள்ள ஏதோ ஒரு எலும்புக்கூடு மாஸ்க் போட்டு ஒருத்தர் இருக்கான். நீ ரெடியா இருக்கியா அப்படின்னு சொல்ல எலும்புக்கூடு மாஸ்க் போட்டவன் நம்ம ஹீரோனி இருக்கிற இடத்துக்கு போறான். அந்த எலும்புக்கூடு மாஸ்க் போட்ட வர அவனோட மண்டையிலேயே தட்டி அவன் மேல கம்பியை சூரிய அவனை சாவடிக்கிறாங்க. அது யாருன்னு மாஸ்க கழட்டி பார்த்தா நம்ம பெய்லி அந்த டனல்லே பிடிச்சிருப்பாங்க. உன்னை தேடிதான் வராங்க, இங்கிருந்து ஓடிரு அப்படின்னு அவன் சொல்லிட்டு சத்து போயிருவா. நம்ம ஹீரோனி பெய்லியை கொண்டுட்டேமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறுவா. இந்த இடத்துல ஹார்பரோட பாய் ஃப்ரெண்ட் இந்த லொகேஷனை ஃபாலோ பண்ணிட்டு ஹண்டட் ஹவுஸ்க்கு வந்திருப்பான். உள்ள வந்துட்டு இங்க யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே நடந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு ட்ராப் ஆட்டா மாட்டி வச்சிருப்பாங்க. அதுல தெரியாதனமா கால் பட்டு பின்னாடி இருக்க துப்பாக்கி உடம்புலேயே சுட்டு அவன் கீழே விழுந்துருவான். ஜோக்கர் பின்னாடி என்ன சத்தம் கேக்குதுன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி இவன் வழியில துடிச்சிட்டு கிடப்பான். இவன் அப்படியே இழுத்து கொடூரமா கொன்னுருவான். இங்க நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனி அழுதுட்டே உட்காந்துட்டு இருக்க. அவங்களுக்கு ஏதோ ரம்பத்தோட சவுண்ட் கேக்குது. அப்படியே பயந்துட்டே போய் செவுத்துக்கிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்க. செவுத்து யாரோ சுத்தில வச்சு உடைக்கிற மாதிரி இருக்கு. ஆஹா, நம்ம 2 சைடு மாட்டிக்கிட்டோம் போல அப்படின்னு நின்னுட்டு இருக்க. பார்த்தா செவுத்து உடைக்கிறது நேத்தன்னு. முன்னாடி பார்த்தா அந்த ரம்ப வச்சு அந்த சைக்கோ கில்லர் வந்துருவான். நேத்தன் காப்பாத்திற்காக கஷ்டப்பட்டு சுத்தில எடுத்து அந்த கதவை உடைச்சிட்டு இருக்க. கரெக்டா அந்த வெள்ளை மாஸ்க் போட்ட வந்து நேத்தனை தடுத்துட்டு இருப்பான். அந்த சைக்கோ ரம்பத்தை வச்சு நம்ம ஹீரோனை கொல்லான்னு வர நம்ம ஹீரோனி கஷ்டப்பட்டு தடுத்து அங்க இருக்க துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டுருவாங்க. வெள்ளை மாஸ்க் போட்டுவன் நேத்தனை கொல்லான்னு போக நம்ம ஹீரோனி கதவை உடைச்சிட்டு வந்து அந்த வெள்ளை மாஸ்க் போட்டவன் அடிச்சு போட்டு நம்ம நேத்தனை காப்பாத்துறாங்க. அங்கிருந்து தப்பிச்சு நேரா போனா அங்க இன்னொரு மாஸ்க் போட்டவன் நிக்கிறான். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு மாஸ்க் கழட்டுறான். நான் இந்த வேலையில சேரும் போது கொலை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இந்த வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய கொலை பண்ணிருக்காங்க. எனக்கு இது பத்தில எதுவுமே தெரியாது, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அவன் சொல்றான். வெளியே போறதுக்கு எனக்கு எல்லா வேலையுமே தெரியும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு
கூட்டிட்டு போறான். ஏற்கனவே ஒருத்த பல்பு கொடுத்துருப்பான், அதனால இவங்க உஷாராவே போவாங்க. இருங்க நான் பெட்டில இருந்து கண் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பெட்டியில தேடிட்டு இருப்பான். பெட்டியில இருக்க கண்ணை காணோம். திரும்பி பார்த்தா அவன் மண்டையில யாரோ பொட்டுன்னு போட்டு சாவடிச்சிருவாங்க. பார்த்தா வெள்ளை மாஸ்க் போட்டுட்டு இருந்தவன் அப்படியே கண் எடுத்துட்டு சொல்லான்னு வர பக்கத்துல இருக்க கோடையில ஏற்றி அவன் தலைமையிலேயே போட்டு சாவடிப்பாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு ஏணி இருக்கும். அந்த ஏணியில ஏறினா தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோனி ஏறுவா. ஹீரோனி மேலே ஏறி பார்த்தா அந்த சூனியக்கார வேஷம் போட்டவ இருப்பான். நேத்தன் வந்து இந்த ரூம்குள்ளேயே மாட்டிப்பான். அவன் அப்படியே ஹீரோனியை கொல்லலான்னு கொஞ்சம் கொஞ்சமா கிட்டக்கு வர நேத்தன் கீழே இருக்க ரூம்பை திறந்து அவன் காலை பிடிச்சி இழுத்துருவான். நம்ம ஹீரோனி அங்க இருக்க கதவுலயே டொம்மு டொம்னு அடிச்சு அவன் மூஞ்சி உடைச்சு அவனை சாவடிச்சிருவாங்க. அப்படியே ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சி ஒரு வழியா வெளியே தப்பிச்சு போயிருவாங்க. வெளியே தப்பிச்சு போய் அவங்க கார்ல ஏறலான்னு பார்த்தா காரோட சாவியை காணும். சைட்ல பார்த்தா அந்த மாஸ்க் போட்டவன் நின்றுட்டு இருப்பான். எடுப்பாங்க பாரு ஒரு ஓட்டம். அப்படியே ஓடி போய் அந்த ஏணியில் ஏறி தப்பிச்சிடலான்னு போக திடீர்னு இந்த நேத்தன் என்ன நினைச்சான்னு தெரியல, இறங்கி அந்த பேஸ்பால் பேட்டை தூக்கிட்டு அடிக்கிறதுக்கு போவான். இவன் அப்படியே கம்பீரமா அடிக்கிறதுக்கு போவான். அவன் கண்ணை எடுத்து ஷோல்டர்லயே போட்டுருவான். இருந்தாலும் அப்படியே அவன் கிட்டக்க போயிட்டு அவன் கையில இருக்க கண்ணை தட்டி விட்டுட்டு மூஞ்சி மேலே ஒரு அடியை போட்டு அவனை சாவடிக்கிறான். வயிற்றுல வேற சுட்டுருக்கான். பயங்கரமா பிளட் போகுது. அப்படியே வெளியே தப்பிக்கிறாங்க. வெளியே ஹார்பரோட பாய் ஃப்ரெண்ட் வந்த கார் நிற்கும். அதுல ஏறி ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிருவாங்க. அப்படியே போய் ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆயிருவாங்க. அப்படியே நம்ம ஹீரோனி கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. என்னோட ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்க அவங்க ஃப்ரெண்டு நல்லா தான் இருக்கான், புல்லட்ல எடுத்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு சைன் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மை கொடுக்குறாங்க. அந்த ஃபார்மை பார்த்தா அவங்களுக்கு ஹண்டிங் ஹவுஸ்ல மாட்டும் போது ரூல்ஸ் ஃபார்ம் இருக்கும் இல்லையா, அந்த ஃபார்ம் தான் ஞாபகத்து வரும். இப்படி பண்ணவங்களை சும்மா விடக்கூடாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸே கொண்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர வெறியில இருக்கா. எப்படியோ அந்த சைக்கோ கில்லர் இவளை தேடிட்டு வருவாங்கன்னு தெரியும். அதனால பயங்கரமா செட்டப் பண்ணி வச்சிருப்பா. நினைச்ச மாதிரி அந்த சைக்கோ கில்லர் தேடிட்டு நம்ம ஹீரோனியோட வீட்டுக்கு வருவான். உள்ள வந்ததுமே இவங்க ஹண்டிங் ஹவுஸ்ல எப்படிலாம் ட்ராப் போட்டு வச்சிருந்தாங்களோ அப்படிலாம் ட்ராப் போட்டு வச்சிருக்கா. அந்த மாஸ்க் போட்டவனு க்ளூல மாட்டிப்பான். க்ளூல இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா பின்னாடி இருக்க ஆணியில சொருகிடுவான் காலு. என்னடா நம்ம பண்ணது நம்மளுக்கே நடக்குதுன்னு மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கு. அப்படியே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனி வருவாங்க. இப்போ உன்னோட மாஸ்க கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண் எடுத்துட்டு எய்ம் பண்ண அப்படியே இந்த படம் முடியுது. இந்த சைக்கோ கில்லர்ஸ் எதுக்கு கொள்றாங்க அப்படின்ட்டு ஒரு மெயின் மோட்டிவ் இருக்காது, பட் கொல்றதுலாம் நல்லா இருக்கும். இந்த படம் பயங்கர த்ரில்லரா இருக்கும். செம்ம சுவாரஸ்யமா எடுத்துட்டு போயிருப்பாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சொல்லணுன்றதுக்காக நிறைய விஷயங்களை இந்த படத்துல விட்டுட்டேன். ஸோ இந்த படத்தை முழுசா பார்க்கணும்னா ஏற்றி பாருங்க, நல்லா ஃபீல் கொடுக்கும். ஓகே, இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஓகே, டாடா கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.